வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வில்லேஜ் ஃபுடி கிளப். நீண்ட நாட்களாக வீடியோ எதுவும் போடாமல் இருந்தோம். இந்த தடவை குடும்பத்தோட ஏலகிரி சுற்றுலா போனோம். அதை பதிவு செய்யலாமே அப்படின்னு நினச்சோம். ஏலகிரி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூருக்கு அடுத்தாக்கில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கோடை வாழிடம். ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு நைட்டு 20 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு நல்லா மெயின்டைன் ஆகக்கூடிய ஒரு இடம் தான். அது போக சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கம், இதுதான் 217 கிலோமீட்டர். இந்த சுற்றுலாவில் நம்ம எங்கே தங்கணும், எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம், மொத்தத்தில் இந்த ஏலகிரி ட்ரிப்பு எந்த அளவுக்கு ஒர்த்து, நீங்கள் குடும்பத்தோடு போகலாமா அப்படிங்கிறத பற்றின ரிவ்யூ தான் நாங்கள் போட போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி ஏலகிரி போயிருந்தால் உங்களோட அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வில்லேஜ் ஃபுடி கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:04, அதாவது 8 மணி 4 நிமிஷம் ஆகுது. இங்கேருந்து கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் டைம் காட்டுது. 217 கிலோமீட்டர் கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சென்னையில் போரூர் பக்கத்தில் மதனந்தபுரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து நாங்கள் கிளம்புறோம். ஸ்ரீபெரும்புதூர் வழியாக போய் காஞ்சிபுரம் போய் வேலூர் அப்படி தான் நாங்கள் ஏலகிரி போகிறோம். டைம் 1:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 8 மணிக்கு கிளம்புனவங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிட்டோம், அப்புறம் டீ சாப்பிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. இன்னும் 20 கிலோமீட்டர் போகணும் ஏலகிரி போகிறதுக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணிக்கு தான் நாங்கள் ஏலகிரி போய் சேருவோம்னு நினைக்கிறேன். நீங்கள் சென்னையிலேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா கொஞ்சம் இயர்லியராகவே கிளம்புங்க. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டிட்டோம் சென்னையை தாண்டும் போது. நீங்கள் ஒரு மார்னிங் ஒரு 6 o'clock கிளம்புனீங்கன்னா, கொஞ்சம் டிராஃபிக் இல்லாத டைமில் கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மலையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போகிற வழியில் காட்டுறோம், வாங்க. இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 1410 மீட்டரா. இப்போ தான் மலை ஏற ஆரம்பிக்கிறோம். ஸோ இது வரைக்கும் கிளைமேட்டில் எதுவும் வித்தியாசம் தெரியல. ஒரு 28 டிகிரி செல்சியஸ் சென்னையில் என்ன இருக்கோ அதே தான். ஏன்னா இங்கே வேலூர்லேயும் சென்னை அளவுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். மேலே போக போக என்ன அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குது, நல்ல கூலிங்காக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறோம். ஸோ காய்ஸ், இதுதான் நம்ம தங்க வந்திருக்க ஒரு ரூம், ஒரு காட்டேஜ் அந்த மாதிரி சொல்லலாம். இதோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீஸ் வேலி ரெசிடென்சி. ஸோ இங்கே ஏன் புக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் ஸ்விம்மிங் பூலோட இப்போ வீக்கெண்டில் ரூம் கிடச்சிது. ஸோ அதனால் பார்த்துருக்கோம். இது நிலாவூர்னு ஒரு ஊரில் கிட்டத்தட்ட ஒரு லேக் இருக்குது. அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்குது இந்த ரெசிடென்சி. இந்த ரூமில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேக்கு பார்த்தாக்கில் ஒரு பால்கனி மாதிரி இருக்குது. மார்னிங் பார்க்கலாம். மார்னிங் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்போ மேபி இந்த வியூ நல்லா இருந்தாலும் இருக்கலாம். இப்போ வெயில் அடிக்குது, ஸோ பெருசாக ஐடியா இல்லை. ஒரு பக்கா வில்லேஜ் செட்டப்பில் இருக்குது இந்த ஏரியாவே. ரூம் ஓகே தான், ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஆனால் ரெஸ்ட் ரூம்லாம் க்ளீனாகவே இல்லை. நாங்கள் கிட்டத்தட்ட 2800 ரூபா கொடுத்து இந்த ரூம் புக் பண்ணியிருக்கோம். 2800 ரூபாய்க்கு இந்த ரூம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மேபி ஸ்டாஃப்ஸ் எப்படி இருப்பாங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலை. அது இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். சர்வீஸை பற்றி எங்களுக்கு இன்னும் ஐடியா இல்லை. நாளைக்கு போகும்போது இந்த ரூமை பற்றி கம்ப்ளீட் ரிவ்யூ கொடுக்குறோம். இப்போ பக்கத்தில் நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நிலாவூர் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். ஸோ இங்கே நிலாவூர் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அந்த நிலாவூர் வியூ பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம போகலாம். இந்த நிலாவூர் வியூ பாயிண்ட்டுக்கு காரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இங்கேருந்து நடந்து எவ்வளோ தூரங்க? 10 நிமிஷம் ஆகுமா? ஆரஞ்சு, லிச்சி, பன்னீர் திராட்சை, பச்சை, பிளாக், இது ராம் சீத்தாப்பழம், ராமர் சீதா. சரி, ஓகே, வரும்போது வாங்கிக்கிறாங்க. எவ்வளோண்ணா டிக்கெட்டு? 50. 5 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு கிடையாதோ? ஆமாம். ஓகே ஓகே. இது கவர்மெண்ட்டா இல்லை எப்படி? இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஈஸா எப்படி இருக்கு வியூ பாயிண்ட்டுக்கு நடக்குதுக்கு? செமையாக இருக்கா? மூச்சு வாங்கலை? வாங்குது. தொண்டை ஹார்ட் ஆயிட்டு, தொண்டையும் மூக்கு ஹார்ட் ஆயிட்டு. இதாங்க அந்த வியூ பாயிண்ட். கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் ஏறி மேலே வந்தால் தான் பார்க்க முடியுது. பக்கத்தில் உள்ள மலைகள், இங்கே ஏலகிரியில் உள்ள அந்த வீடுகள் எல்லாமே ஓரளவுக்கு வியூ ஆகுது. அதுபோக கீழே நமக்கு தெரிஞ்சு இது
கீழே உள்ள வில்லேஜஸ் அதெல்லாம் தெரியுது. இந்த ஏரி பக்கத்தில் இருக்குது பாருங்கள், இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற அந்த காட்டேஜ். வாங்கிக்கோ ஆறு, போய் வாங்கிக்கோ. மொத்தத்தில் இந்த நிலாவூர் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கொடுத்த 50 ரூபாய்க்கு ஒருத்தே கிடையாது. இங்கே புதுசாக ஏலகிரி வரீங்க அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணிடுங்க. பெருசாக ஒன்றும் இல்லை, ஃப்ரீயாக இருந்தால் கூட வந்து பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு 50 ரூபா சார்ஜ் வேறு பண்ணுறாங்க. ப்ளஸ் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு மலையில் ஏறி பார்க்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு ஓகே ஒரு அட்வென்ச்சரஸாக வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். பட் 50 ரூபாய்க்கும் இல்லை அந்த 1 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கும் இது ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த என்ட்ரி 2+1 ஹாம்பா. ஆமாம், 800. தேங்க்யூண்ணா. இதுதான் பண்டாரா பார்க் என்ட்ரன்ஸ். மெரைன் கிங்டம், ஒரு ஸ்மால் சைஸ் மெரைன் கிங்டம். இந்த உயிரினம் பேர் வந்து அக்ஸலாட். இது வந்து மெக்சிகோவில் இருக்குமா. இது பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு மீனுக்கு கை கால் முளைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அது ஃபுல்லாக வரும்போது காட்டுறேன். ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப வினோதமாக இருக்குது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது. டைனோசர் காலத்தில் உள்ள மிருக மாதிரி இருக்குது. வரட்டும், அப்படியே எடுத்து வந்துடுறேன். கொஞ்சம் குற்றமாக இருக்குது பாருங்க. நீ ஓரமாக போ. ஆமாம் ஆமாம், கிட்ட போதீங்க. எளிய பொறு. இந்த கோழி பேர் என்ன பேர்? என்னது? போலீஸ் கேப். ஆரோ பிரம்மா இந்த கோழி பேர். என்னது? அவளுக்கு முயக்குட்டி காட்டுங்க. இங்கே இந்த பக்கம் வா, இங்கே வா. முயக்குட்டி பாரு, முயக்குட்டி. செவலை ஏறுடா, செவலை ஏறு. என்னது ஆரோ? ஆரோ என்னதுமா? முயக்குட்டியா? கமான் கமான் கைஸ். கொடு கொடு. வித்த காட்டுது பாரு. வித்தியாசமா இருக்குல்ல. மார்மோசெட் இது பேர் என்ன? என்னது? சவுத் அமெரிக்கா. தே ஆர் தி செகண்ட் ஸ்மாலஸ்ட் மங்கீஸ். அதாவது கை கால்லாம் வந்து அணில் மாதிரி இருக்குமா.
கடிச்சிரும் எலி ஸ்விம்மிங் போடுதே. இது பெருச்சாளி எலி இல்லை, இது ஒரு வெளிநாட்டு எலி. அண்ணா பாரு காய்போ ரேட். ஏய் செமையாக இருக்குல்ல இங்கே ஸ்விம்மிங் அடிக்கிறது. இங்கே வரு இங்கே இது மாயாவா? மாயா ஆறு தொடு. சிட்சு தம்பி தம்பி மூஞ்ச கடிச்சிடாதே பாரு. இந்த ஃபுட்டு வந்து எதுக்கு போடணும்? ஆஸ்ட்ரிச். ஓகே ஓகே ஓகே. கவு சார். புங்கனூர் கவு. ஆந்திரா. ஆந்திராவா? சைஸே இவ்வளோதாங்க. இது சைஸே இவ்வளோதான். இதோட பால் வந்து திருப்பதியிலாம் அபிஷேக் பண்ணுறது இந்த பால் தாங்க. ஓகே ஓகே. ரொம்ப புனிதமான மாடுண்ணே. புனிதமான மாடு. ஆமாம். புனிதமான மாடுனா என்ன பண்ணணும்? தொட்டு கும்பிடணும். இவ்வளோ தான் வளரும்ண்ணே. அதுக்கு மேலே வளராது. வியூ பாயிண்ட் பாருங்கள். டெம்பரேச்சருமே வந்து நல்லா டவுனாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பேட்ஸ் வாக்கில் வந்துட்டு போகலாம். இப்போ தான் பேட்ஸ் வாக்கு போகிறோம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு தராங்க. வாவ். ஃபைனலி நமக்கு ஒன்று வந்தாச்சு. வேணும் ஃபோட்டோ எடு. வேணும் ஆறுங்கிற அப்பா பேரு. இங்கே வா இங்கே வா. ஆறுங்க பாரு. கிட்டவா கிட்டவா. இங்கே பாரு இங்கே பாரு. ஃபன் ஃபன் ஃபன். ஆறுனா ஹலோ ஹலோ. தேங்க்யூ சொல்லு அவங்களுக்கு. இந்த பேட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணது வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராகவும் மனசுக்கு ரொம்ப இதமாகவும் இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வர வேண்டிய இடம் வந்து இந்த ஃபேண்டரா பார்க்கு. ஸோ கைஸ், இந்த ஃபேண்டரா பார்க் எப்படி இருக்குன்னு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா உண்மையிலே வந்து எக்ஸலண்ட். ஆக்சுவலி ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கே வந்துட்டு கொடுக்குற காசுக்கு வந்து இருக்கிற அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒர்த்தாக இருந்தது. ப்ளஸ் வந்து அந்த பேட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுற அந்த இது வந்து ஒரு செம ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்தது. உண்மையிலே அது ஒரு ஆசம் ஃபீலிங். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஏலகிரி வந்தீங்கன்னா நீங்கள் அந்த இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏலகிரி வந்து இங்கெல்லாம் வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி பாண்டான்னு சொல்லிட்டு ஒரு இடம். அங்கே வந்து இந்த சாக்லேட் மேக்கிங் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து நைட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போகிறோம். வாங்க போய் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்கம்மா போகிறோம்? போகலாமா? வந்து இப்போது செல்ஃபி பாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் பார்க் மாதிரி ஒரு இடம். நைட்டு வந்து இங்கே சாக்லேட் மேக்கிங், அட்வென்ச்சரஸ் கேம்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ இது சுற்றி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது, இதுக்கு என்ன ரேட்டிங் தரலாம், என்ன ரிவ்யூ எல்லாத்தையும் வந்துட்டு பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். இது நைட்டு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. பகலை விட லைட் செட்டிங்ஸ்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நைட்டு வந்திருக்கோம். இப்போ ஒரு டெம்பரேச்சர் வந்து ஒரு 22 டிகிரி செல்சியஸ், லைட்டாக குளிருது. ஸோ அந்த டைமில் சுற்றி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். டிக்கெட்டோட இது பார்த்திங்கன்னா வந்து பேசிக் நார்மல் என்ட்ரி வந்து 200 ருப்பீஸு. நம்ம வந்து சாக்லேட் மேக்கிங் இல்லை இந்த க்ரையான் மேக்கிங் அந்த மாதிரி ஏதாவது எடுத்தோன்னா 500. ஸோ அந்த 500 டிக்கெட் எடுத்தோன்னா அந்த 200ல் வர்றதெல்லாம் வந்து வந்துடும். அப்புறம் நம்ம வந்து சோப் மேக்கிங், சாக்லேட் மேக்கிங், க்ரையான் மேக்கிங்கில் ஏதாவது 2 ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாம். நம்ம 200 பே பண்ணோன்னா நமக்கு வந்து ஆர்ச்சரி, நெட் கிரிக்கெட் இது ரெண்டுமே வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாக வரும். ஸோ இது 24 ஹவர்ஸ் வந்து வேலிடிட்டின்னு சொல்லியிருக்காங்க.
24 ஹவர்ஸில் வந்து மல்டிபிள் என்ட்ரி. இப்போ டிக்கெட் எடுத்துட்டோம்னா நம்ம நாளைக்கு கூட வந்து கிரிக்கெட் அடிக்கலாம். உள்ளே வந்து நிறைய இடம் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்குமா இந்த மாதிரி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அன்லிமிட்டெட் என்ட்ரின்னு சொல்லிட்டாங்க இந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே. இந்த கேம்லாம் வந்து ஃப்ரீ தான், நீங்கள் சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் எத்தனை வாட்டி வேணாலும். ஸோ நல்ல லைட்ஸ்லாம் போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஏரியா ஃபுல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஆடணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணிக்கணும். ஓகே ஓகே. பாண்டியாட்டமா? பாண்டியாட்டம் ஆடுங்க. பாண்டியாட்டம் அங்கேருந்து தான் வரணும். ஆடு பார்க்கும். அங்கே பாரு, அங்கே ஒரு பாண்டியாட்டம் ஆடுதா பாரு. கோமாளி ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஆர்ச்சரி. நமக்கு 5 இது கொடுப்பாங்க. இது என்ன பவு தானே? ஆமாம், நமக்கு ஆக்டிவிட்டியில் ஃப்ரீ தான். பவு தானே இது பேர்? பவ்வா ஆரோவா? நீ வந்து இவ தேவசேனாவா மனசில் நினச்சிக்கோ. பத்து தான் அந்த வாட்டி, அதானே பார்த்தேன். இந்த செல்ஃபி பாண்டா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய செல்ஃபி எடுக்கிற மாதிரி வந்து லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இதுக்கு செல்ஃபி பாண்டான்னு பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இடம் இருக்குது நம்ம நைட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. ஹாய். எல்லாமே கலர் பட்டர்ஃப்ளையாக இருக்கே தவிர முழுக்க நம்ம செல்ஃபி எடுக்கலாம் என்ன. அதை தாண்டி செல்ஃபி பாண்டா என்ன நிறைய லைட் செட்டிங் போட்டு செல்ஃபி எடுக்கிற மாதிரி. மரத்தெல்லாம் பற்றி அந்த மரத்துக்கடியிலாம் ஃபோட்டோ நிறைய எடுக்கலாம்ண்ணே. இங்கே கார் ஓட்டுவோமா? ஸோ இதுதான் சாக்லேட் ஃபேக்ட்ரி. இங்கே வந்து இவங்க நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க. நம்மளும் வந்து சாக்லேட் செய்யலாம்ல. இது எப்படி பண்ணணும்? சாக்லேட் ஃபேக்ட்ரி. வாவ். ஏய், எப்படி சாக்லேட் பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். தெரியலையா? நல்ல பதில். கொல்லபடி எடுக்க 2 பேர் நில்லுங்க. ஆறு நின்று. அங்கே நில்லுங்க. ஒரு முதல்ல சொல்லு. உன் நேமோட சொல்லி யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிருக்கீங்களா? உன் நேம் சொல்லு. மை நேம் இஸ். உன் நேம் சொல்லி ஏலகிரி சாக்லேட் ஃபேக்ட்ரி பண்ணான்னு சொல்லு. இரு அங்கே பாரு. அங்கே ஒரு இதுக்கு ஒரு கலர். இவாட்ட கூட 2 இவா கொஞ்சம் போட்டோம். வா, நான் சொல்கிறது பண்ணு. போடு. போடு. ஃபுல்லாக ஃபில் பண்ணு. நான் இங்கே கொடு. கம்மி. நான் எடுத்து சாப்பிடு. டிஸ்டர்ப் பண்ணாது. இதுதான் சாக்லேட் மேக்கிங் என்ன. இது அவனில் வச்சு எடுக்கணுமா இல்லை ஃப்ரீசரா? ஓகே. இதை எடுத்து சாப்பிட. அதை எடுக்காது. வெயிட் பண்ண அடிப்பாங்க. கிரியேட் பண்ணு. வெயிட். இதை போடு. இதை சாக்லேட் இதை எடுத்து இப்படி போடு. ஃபோட்டோவா? சாக்லேட். இஷா சாக்லேட் எடுத்து போடு. ஸோ அடுத்து நீங்கள் இந்த என்ன செல்ஃபி பாண்டா இங்கே வந்தாலும் நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். முக்கியமாக இந்த சாக்லேட் மேக்கிங் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுவும் ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் தான்.
நீங்கள் ஆல்ரெடி இங்கே விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனிமேல் நாளைக்கு தான். பாய் பாய். நான் சும்மா